ஓபிஎஸ் இன்னமும் பாஜக சார்பில் இருக்காரு சார். சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்திருக்காரு. அதிமுக ஒன்று சேர வேண்டும், என்டிஏ கூட்டணிக்கு போகணும், பாஜக கூட்டணிக்கு போகுங்கிற ஆசை அவருக்கு இன்னமும் இருக்கே சார் ஓபிஎஸ் அவர்களுக்கு. செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்த பொழுது மத்திய ஆட்சி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தான் இதில் தலையிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அதிமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு சில பேரை கொண்டு போய் அவங்க ஆட்சி மாற்றத்தை, இந்த ஆட்சியை கவிழ்த்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள் சொல்லிட்டு IBIS தகவல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போன உடனே அவங்க நேரடியாகவே வந்து தலையிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வளரவிடக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருந்தது. அதிமுக மீது அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தது பாஜகவுக்கு. அதனால தான் அவங்க வந்து தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அந்த முதலமைச்சராக திரு OPS அவர்கள் வருவதற்கு கூட அவங்க பெரிய அளவில் பாடுபட்டாங்க. அப்போ இடையில் ஏற்பட்ட சில சட்டச்சிக்கல், சில வழக்குகள் அதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. முதல் தர்ம யுத்தம், அந்த முதல் தர்ம யுத்தம் தொடங்கி இவர் ஒரு தனி அமைப்பாக போயிட்டார்னா இன்னும் பலகீனமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி கொண்டு வந்து திரும்பவும் ஒப்படைத்ததற்கு பிறகு தான் இன்றைக்கி 4.5 வருஷம் அவர் ஆளுமையோடு ஆட்சி நடத்தினாருன்னா யாரால? இந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த 10, 11, 12 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லைன்னா கட்சியே இருந்திருக்கு, ஆட்சியே இருந்திருக்கிறாதில்ல. அதை இவங்க தான் பண்ணினாங்க. அப்போ தொடர்ந்து இன்றைக்கு மாநில ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. மத்திய ஆட்சி கட்சியாக இன்னும் 5 வருஷம் பாஜக இருக்கும். இந்த 2 ஆளும் கட்சிகளை எதிர்த்து களமாடுவது பாதுகாப்பற்ற ஒரு தன்மையாக இருக்கும் அப்படின்னு கருதுகிறாங்க. நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணி என்டிஏ கூட்டணியோட இணைஞ்சிருந்தால் ஒரு 15-20 தொகுதி ஜெயிச்சிருக்கலாங்கிற பார்வை இன்றைக்கும் வேலுமணி உட்பட கட்சியில் இருக்கிற முக்கிய பிரமுகர்களுக்கு இருக்குது. இன்றைக்கும் எடப்பாடியை தவிர்த்து பல பேர் திமுக வலிமையான கூட்டணியில் இருக்குது, அந்த கூட்டணிக்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்தால் தான் நம்ம அதிக இடங்களில் வெற்றி பெற முடியும், ஆட்சியே மாற்ற முடியும் அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. அங்கே இருக்கிறதுக்கு அதிமுக இருக்கிறவங்களுக்கு இருக்குது. வெளிப்படையாக அவங்க சொல்ல முடியாது, சூழல் இல்லை. அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், யார் யாரோடும் கைகோர்க்கலாம். இந்த அதிமுகவினுடைய பிரிவை தவிர்த்து பிரிந்து சென்ற சக்திகளையும் ஒன்றிணைத்த பாஜக ஒரு பாதுகாப்பான இயக்கமாக இருக்கும் என்கிற கருத்தாக்கம் தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த சிக்கல்களுக்கும் தீர்வு கண்டு தனக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த பாஜக மீது திரு OPS அவர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அது நியாயமானதை தான் நான் பார்க்கிறேன்.